2026 ப்ரிலிம்ஸ் எழுத போறீங்கன்னா உங்களுக்கு QP ரெப் போர்ட்டலை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு கேம் சேஞ்சர் இன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். எப்படி இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொடுத்த பிறகுதான் தே வில் பி ப்ரொவைடிங் த ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ கொஸ்டின்ல நீங்க ஒரு ஆன்சர் நினைச்சிருந்திருப்பீங்க இனிஷியலா எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்சர் கீ மாறி இருக்கலாம். அப்படி மாறி இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா ஃபைனல் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாவே ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருந்தது யூபிஎஸ்சி கிட்ட. அதாவது நீங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே ஆன்சர் கீயை கொடுங்க, so that we can able to understand where we went wrong and what is the correct option, whether we can proceed studying for main examination or we can take care of some other examination அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலா மல்டிபிள் கோர்ட் கேசஸ் நடந்து கோர்ட்டினுடைய டைரக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது தான் யூபிஎஸ்சி இந்த டிசிஷனை எடுத்தாங்க. பட் எனிவே, பெட்டர் லேட் தென் நெவர். இப்ப யூபிஎஸ்சி இந்த QP ரெப் அப்படின்ற ஒரு போர்ட்டலோ கொடுத்துருக்காங்க. இந்த QP ரெப் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல். இந்த கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல் 2026 தான் வந்திருக்கா அப்படின்னா இல்ல, இது 2018லயே வந்துருச்சு. 2018ல இருந்த போது வாட் ஆர் த பாசிபிள் திங்ஸ் விச் வி கேன் ஏபிள் டு டூ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யூ கேன் ஏபிள் டு ரெப்ரசன்ட் a question is ambiguous, wrongly translated, or there are two answers for a same question, or factually there is something incorrect. இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும்தான் அப்போ 2018ல இருந்து இருக்கக்கூடிய QP ரெப் போர்ட்டல்ல நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஆனா இந்த வருஷம் 2026 சிவில் சர்வீஸ் preliminary examinationல இந்த QP ரெப் போர்ட்டல்ல they will provide the answer key itself. So third day the UPSC will provide provisional answer key. Final answer key later on தான் வரும். Provisional answer key they will provide it on the third day. So இந்த ஆன்சர் கீயை நீங்க பார்க்கும்போது you can identify whether UPSC have got any answer incorrect. So அந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி you can able to represent with UPSC using this QP rep portal. இந்த QP rep portal போய் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்ச் என்னன்னா, you have to present your answer such that டிஸ்கிரிப்டிவா நீங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் 3 ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வேர் திஸ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன். இது கொஞ்சம் சேலஞ்சிங். நார்மலா நம்ம என்னென்ன ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கொடுக்கலாம்னா, NCERT டெக்ஸ்ட் புக்ஸ், ஸ்டேட் டெக்ஸ்ட் புக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்டோடைய டெக்ஸ்ட் புக்ஸ், கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ், ஆக்ட், கான்ஸ்டிடியூஷன், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ், இதெல்லாம் கொடுக்கலாம். எதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னாக்கா, நான் ஒரு டாப்பருடைய நோட்ஸ் படிச்சேன், அந்த நோட்ஸ்ல இப்படி கொடுத்துருக்கு, நீங்க அகாடமியில ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாங்க, அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் யூபிஎஸ்சி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. So you have to give material from standard textbooks which will be accepted by UPSC. So இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை விட அகாடமிஸ் தான் ரொம்ப ப்ரூடெண்டா இருக்கணும். ஏன்னா அகாடமிஸ் தான் ஆன்சர் கீயை போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீக்கான சோர்ஸ் மெட்டீரியலையும் காமிச்சு then they should encourage the students to go for representation with UPSC in the QP rep portal. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பண்ணணும்னாக்கா அவங்க மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் புக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா எந்த புக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் யூபிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ த அகாடமிஸ் ஹாவ் டு பிட்ச் இன். இந்த இடத்துல கொஞ்சம் அகாடமிஸ்லாம் நிறைய பேர் மாட்டுவாங்க. ஏன்னா 2 விஷயத்துல இந்த அகாடமிஸ் உடைய ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து கொஸ்டின் வந்துதா அப்படின்றது ஆப்ஜெக்டிவா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வரும். இந்த அகாடமிஸோட ஸ்டடி மெட்டீரியலை யூஸ் பண்ணணுமா வேண்டாமான்றது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் NCERT படிச்சிருங்க, ஸ்கூல் புக்ஸை படிச்சு நீங்க எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அகாடமிஸ் எத்தனை கொஸ்டின் NCERTல இருந்து காட்டும் போது அது ரொம்ப மினிமலா இருக்கிறது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெளிவா புரியும். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். இப்ப QP ரெப் போர்ட்டல் வந்ததுனால நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னதுனாக்கா, ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை பார்த்து நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கலாம். நீங்க எவ்வளவு கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன். செகண்ட் ஒன், இந்தியாவுடைய மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பாடி, மிகப்பெரிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பாடியா இருந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கான்ஃபிடென்ட்டா யூபிஎஸ்சி அப்ரோச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அப்புறம் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை வச்சு பார்க்கும்போது நீங்க எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பாகவும் இருக்கும். ஸோ நவ் we shall see how to submit a wrong question or a wrong answer or some problematic questions in the QPrep portal. இப்போ நீங்க பார்க்குற ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய இதுதான் QPrep portal. இந்த QPrep portalல வந்து they provide you with certain options. இப்போ இந்த ஸ்க்ரீன் பாருங்க, இந்த மாதிரி தான் உங்களுடைய QPrep நீங்க வந்து அந்த QPrep லிங்க்ல கிளிக் பண்ணிட்டு யூபிஎஸ்சி சைட்ல உள்ள லாகின் பண்ணணும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர், ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு நீங்க வந்து லாகின் பண்ணீங்கன்னாக்கா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்லயே உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஃபில் ஆகி இருக்கும். இந்த இஃப் யூ see that it will be available in this particular place. ஓகே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து இட் வில் பி அவைலபிள். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு நீங்க கவனிச்சீங்கன்னா செலக்ட் எக்ஸாம் பேப்பர் அப்படின்னு இருக்கும். செலக்ட் எக்ஸாம் பேப்பர் அப்படின்றது வந்து நீங்க சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனா அப்படின்றது there are various examinations. அதுல சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி 2026 சூஸ் பண்ணணும். செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கா, அதுல வந்து நீங்க GS 1 GS 2 அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பரா இல்ல சிசாட் பேப்பரான்றதை சூஸ் பண்ணணும். நீங்க எக்ஸாம்ல எழுதிருப்பீங்க பாத்தீங்களா, ABCD, அந்த மாதிரி எந்த சீரீஸை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க, எந்த சீரீஸ்ல நீங்க எழுதுனீங்க அந்த சீரீஸை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்ப இந்த பார்ட்டம் செக் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு டிசைட் தட் which series you are using. இப்போ let's imagine that நீங்க வந்து C series தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் பேப்பர்னுடைய series வந்து C. இப்போ C-யை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை கிளிக் பண்ண உடனே you will get this particular screen. இப்போ C-யோ B-யோ நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணிட்டு எந்த கொஸ்டின்ல வந்து ராங்கா இருக்கு ஆன்சர் இல்ல ராங்கா கொஸ்டினுடைய ஃப்ரேமிங்கே இருக்கோ அந்த கொஸ்டினை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 85, இதுல ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி கொடுத்துருக்க அந்த ஆன்சர் கீயை யூ வாண்ட் டு கண்டெஸ்ட், அதை கண்டெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு கிளிக் தட் கொஸ்டின். அந்த கொஸ்டினை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல யூ கேன் ஏபிள் டு டெல் வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அக்கார்டிங் டு யூ. உங்களுக்கு எது கரெக்ட் ஆன்சர்? இப்ப ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நீங்க வந்து சப்போஸ் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணலாம், சி, டி அப்படி சூஸ் பண்ணலாம். ஆர் நன் ஆஃப் தீஸ், 4 ஆன்சருமே தப்பு, இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் இதுல இல்லவே இல்லைன்னா நீங்க நன் ஆஃப் தீஸ் கூட சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிவ் அ பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 1500 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல யூ ஹாவ் டு டைப் இன் த மெசேஜ். இது எதனால இந்த கொஸ்டின் நீங்க தப்புன்னு சொல்றீங்க, இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிவ் 3 ரெஃபரன்சஸ். நல்லா கவனிங்க, 3 ரெஃபரன்ஸுமே மேண்டேட்ரி. ஓகே, 3 ரெஃபரன்ஸுமே இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ தட் இட் ஷுட் பி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், ஸ்டாண்டர்ட் வெப்சைட்ஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். சில சமயம் அதை நீங்க போட்டோகிராஃப் எடுத்து யூ ஹாவ் டு அப்லோட் த ப்ரூஃப். ஓகே, ஸோ இங்க பாருங்க, நீங்க புக்குடைய சோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆத்தர் நேம், அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் அதையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுத்து அந்த போட்டோவையும் அப்லோட் பண்ணணும். திஸ் ஷுட் ஹேப்பன் ஃபார் ஆல் த 3 ரெஃபரன்சஸ். இந்த 3 ரெஃபரன்ஸ்க்குமே நீங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் யூ கேன் ஏபிள் டு dispute another question, or you can able to save the reply, or you can able to submit. இப்ப சப்போஸ் நீங்க வந்து அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பியூட்டபிளா இருக்கு அப்படின்னாக்கா ஒரே டைம்ல நீங்க 7 கொஸ்டின்ஸையும் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை. நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தமா நீங்க சப்மிட் பண்ணலாம். இல்ல டிஸ்பியூட் அனதர் கொஸ்டின் கொடுத்தோம்னா திரும்ப இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு டிஸ்பியூட் பண்ணணும்ன்றதுல லிமிட் வந்து யூபிஎஸ்சி கொடுக்கல. அதனால யூ கேன் ஏபிள் டு டிஸ்பியூட் எனி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபைனலா சப்மிட் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷன் யூபிஎஸ்சிக்கு போயிடும். ஓகே, இதுல ஐ வில் டெல் யூ வாட் யூ பீப்புள் ஹாவ் டு டூ.
ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனேயே நீங்க ஆன்சர் கீயை பார்க்கணும். ஆப்வியஸா நீங்க பார்ப்பீங்க, மல்டிபிள் அகாடமிஸ் உடைய ஆன்சர் கீயை பார்ப்பீங்க. இந்த ஆன்சர் கீ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ. ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்த உடனே எதெல்லாம் டிஸ்பியூட்டபிளா இருக்கோ அதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஆர் சோர்ஸ் மெட்டீரியலை ஐடென்டிஃபை பண்ணி அதை போட்டோகிராஃப் பண்ணிட்டு அது ஒரு தனி ஃபைலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த போர்ட்டல்ல நீங்க இதை அப்லோட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு சப்மிட் இட். ஸோ இந்த தடவை எல்லா அகாடமிஸுமே அவங்க ஆன்சர் கீ மட்டும் கொடுத்தா பத்தாது, அவங்க அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியலும் கொடுக்கணும். அது அப்போதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் சேஞ்ச். And now academies will be more responsible to explain to their student whether they are providing a quality course content in their course. இல்ல சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்களா அப்படின்ட்டு இப்ப ஸ்டூடெண்ட்ஸால அகாடமியோடைய பர்ஃபார்மன்ஸை கிளியரா இதுல எஸ்டிமேட் பண்ண முடியும். ஓகே, நவ் இது இந்த அபிஷியல் டைம் லைன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா 24th May சண்டே இஸ் அ எக்ஸாமினேஷன். 26th May வந்து டே 2. அன்னைக்கு ஈவினிங் வந்து ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 27th May கண்டிப்பா ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிடும். QP போர்ட்டலும் ஓப்பன் ஆயிடும். அப்போ 27th Mayல இருந்து 31st May வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு கிவ் யுவர் ரெப்ரசன்டேஷன். ஆனா ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்க, முடிஞ்சிடுச்சு. அதனால அவசரப்பட்டு சப்மிட் பண்ணாதீங்க. எல்லா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸையும் தனியா ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி ஃபைனலா நீங்க அதை ரெப்ரசன்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க. 31st முடிஞ்சதுக்கு அப்புறமா வித்தின் ஃபியூ டேஸ் the UPSC have made elaborate preparations. அது இந்த நிறைய ரெப்ரசன்டேஷன் வரும்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ட்டு they have made elaborate preparations. So anyway, this will not affect very much on the release of the result date. பட் என்னுடைய கெஸ் என்னன்னா, ரிசல்ட் டிக்ளேர் ஆகுறதுக்கு வழக்கமான டைமை விட கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண பிறகுதான் உங்களால ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச், இந்த தடவை நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சேஞ்சா இது இருக்கும். இந்த பெரிய சேஞ்சை யூபிஎஸ்சி இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறதுனால இதனால யூபிஎஸ்சியில இன்டர்னலா கொஸ்டின் செட்டர்ஸ்க்கு, கொஸ்டின் ரிவ்யூவர்ஸ்க்கு, அப்புறம் எக்ஸ்பர்ட் பேனலுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணி அது ரிலேட்டடா ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பார்த்த நீங்க அந்த வீடியோவையும் பாருங்க. அப்போ you will have a better clarity which will also be helpful for you to handle the preliminary examination. Thank you. All the best. Epic UPSC classes by Education. Your journey to success begins here. Affordable, accessible, and comprehensive UPSC coaching in Tamil and English. Join now.